எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி துவாபர யுகம் அதை பற்றி பேசப்போம். துவாபரனா துவானா ரெண்டு அப்படின்னா ரெண்டுன்னா என்ன? சத்தியுகத்துலேயும் திரேதாயுகத்துலேயும் ஆட்சி செய்கிற ராஜாவும் ஒன்று தான், ஆன்மீகத்துக்கான ராஜாவும் ஒன்று தான். அது லக்ஷ்மி நாராயணன் தாங்க, இங்கே ராமர் சீதை தான். ஆக்சுவலாக ஆன்மீகம்னு ஒரு விஷயம் கிடையாது சத்தியுகத்தில். என்ன இருந்தாலும் அவங்க சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணாலும் கோயிலோ புக்கோ ஒன்றும் கிடையாது. ஆனால் துவாபரயுகத்துக்கு அப்புறம் இது ரெண்டும் வேறு தான். ராஜாக்கு ராஜா ஆன்மீகம் சொல்கிறதுக்கு அப்போ தான் சாது சன்னியாசிகள் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ராஜாவே ஆன்மீக வழி நடத்துறது கிடையாது துவாபரயுகத்தில். துவாபரயுகம் ஆரம்பிக்கும் போது 33 கோடி மக்கள் இருப்பாங்க. அந்த டைமில் ஒரு விநாசம் மாதிரி ஒன்று நடந்து மக்கள் தூக்கி எறியப்படும் பல இடங்களில். அப்படி பல இடங்களில் போய் மக்கள் வாழ ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? இதுதான் துவாபரயுகத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், காப்பர் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். மனிதன் முதலாக தேவதையாக இருந்தவன், தெய்வீக குணமுள்ள மனிதனாக இருந்தவன் இப்போது சாதாரண மனிதனாகிறான். அந்த 2500 வருஷம் சத்தியுகம் திரேதாயுகம் சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் நம்ம சொர்க்கம்னு சொல்கிறோம். அந்த காலகட்டம் முடிஞ்சு இந்த காலகட்டம் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது தான் ஆத்மான்ற ஒரு விஷயம் மறந்துடுறான், தான் ஒரு உடல்னு புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் தான் விகாரம் ஸ்டார்ட் ஆகுது. விகாரம்னா என்னென்னா காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை. இனி ஒரு மனிதன் மேலே ஆசைப்படுறான், இனியொருத்தனோட சொத்து மேலே ஆசைப்படுறான், ஓகே, அடுத்த ஒரு மனைவி மேலே ஆசைப்படுறான். இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறது துவாபரயுகத்தினுடைய ஆரம்பத்தில் தான். இந்த நேரத்தில் தான் உலகத்தில் ஒரு மூலையில் இஸ்லாம் ஸ்தாபிக்கப்படுகிறது. புரியுதுங்களா? அது மனிதன் தன்னோட சக்தியை இழந்துடுறான். அவன் தன்னோட பவரை இழந்துடுறதுனால தான் இனி ஒரு ஆன்மீக சக்தி தேவைப்படுதுன்றதுனால ஒரு சைடில் ஒரு தர்மம் ஸ்தாபனை ஆகிறது. அது இஸ்லாம். கொஞ்சம் தூரத்துக்கு 250 வருஷத்துக்கு கழிஞ்சு பாரதத்தில் சித்தார்த் எனக்கூடிய கௌதம புத்தர்னால புத்திசம் ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஒரு குறிப்பிட்ட கடவுள் நினச்சி ஒரு இதை கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே புத்தர் அவரோட வழியை நடத்துகிறார். அதாவது சத்தியுகத்துலேயும் திரேதாயுகத்துலேயும் வாழ்ந்தவங்க திடீர்னு ஒரு கடவுளெல்லாம் ஏற்றுக்க ஆரம்பிக்கலாம். அவங்க ஒரு வழியில் வாழ்கிறாங்க. ஸ்லோவாக அவங்களுக்குள்ள விகாரம் வர ஆரம்பிச்சிருக்கு. எந்த கடவுளும் கும்பிட ஆரம்பிக்கல ஓகேங்களா? அப்படி நம்ம ஓடிட்டுருக்கோம். அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் ஸ்லோவாக ஆகும்போது விக்ரமாதித்த ராஜா அப்படின்னு ஒரு ராஜா வந்து இன்றைக்கி இருக்கிற சோம்நாத் கோயிலை கட்டுறார். அங்கே வைரத்தினால ஒரு சிவலிங்கம் வைக்கப்பட்டு சிவனுடைய பூஜை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம முதலாக கடவுள் தான் நம்மள்னு சொல்கிறது வந்து சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணவங்க, இன்றைக்கி ஹிந்துன்னு சொல்லிக்கிறவங்க முதலாக கும்பிட ஆரம்பித்தது சிவனை தான். சிவனை சிவலிங்கமாக கும்பிட ஆரம்பித்தாங்க. நம்ம ஏற்கனவே பல படங்களை பார்த்துட்டோம். சிவன் நம்மளது ஆத்மாவின் தந்தை. அவர் ஒளிப்புள்ளியாக இருந்தார். அந்த ஒளிப்புள்ளியாக இருந்தவரை எப்படி கும்பிட்றது, கண்ணுக்கே தெரியாது எப்படி கும்பிட்றது. அதனால் ஒரு லிங்கம்னு ஒரு அமைப்பு வச்சு சிவனை கும்பிட ஆரம்பித்தாங்க. அப்படி தான் ஆரம்பித்தது. நாளடைவில் போகும்போது இனி ஒரு 250 வருஷம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, உலகத்தில் ஒரு மூலையில் கிறிஸ்டியானிட்டி ஸ்தாபனை ஆகிறது. இப்போ 3 தர்மம் வச்சு, முக்கியமே 4 தர்மம் தாங்க, பாக்கியெல்லாம் சின்ன சின்ன இசம் தான். ஒன்று நம்மளோட சனாதன தர்மம், 2வது இஸ்லாம், 3வது புத்திசம், 4வது கிறிஸ்டியானிட்டி. அதனால இது ரொம்ப முக்கியமாக சொல்லிட்டுருக்கோம். ஸோ கிறிஸ்டியானிட்டி வந்து அங்கேருந்து பார்த்திங்கன்னா 3000 வருஷம் ஆயிடுச்சு ஆரம்பிச்சு. இங்கே சிவனை கும்பிட்டு இருந்தவங்க காலப்போக்கில் கொஞ்சம் தூரம் போகும்போது என்ன பண்ணாங்க, பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இவங்களையும் கடவுள் நினச்சி கடவுளை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த லக்ஷ்மி நாராயணன் சத்தியுகத்தில் ராஜாவாக இருந்தார் பார்த்தீங்களா, அதே மாதிரி ராமர் சீதை திரேதாயுகத்தில் ராஜாவாக இருந்தாங்க பார்த்தீங்களா, இவங்களாம் தேவதைகள் தான். இவங்களும் கடவுள் நினச்சி அவங்களையும் கடவுளாக்கிட்டாங்க. சரிங்களா? போக 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 இந்த பஞ்சபூதங்கள் இருக்குல்ல, காற்று, நெருப்பு, நீர், ஆகாயம், இது மாதிரி 5 சொல்கிறோம் இல்லையா, அந்த 5 கடவுள் நினச்சிட்டாங்க. பார்த்தீங்களா எப்படி சொல்கிறாங்க? வாயு தேவதாய நமகா, வருண பகவானே நமகா, அப்படி எல்லாரையும் பகவான் ஆக்கிட்டாங்க. இனி கொஞ்சம் போகும்போது என்னாச்சுன்னா, சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலும் 33 கோடி பேர் தான் வாழ்ந்துருந்தாங்க. 33 கோடி பேரும் தெய்வீக குணமுள்ள மனிதர்கள் தான். இவங்களையும் தேவதை ஆக்கிட்டாங்க. நீங்கள் கோயிலில் போனீங்கன்னா இன்றைக்கி கூட தமிழில் அர்ச்சனை பண்ணுறாங்க சில கோயிலில், 33 கோடி தேவர்களேன்னு. யார்? அங்கேருந்து மனிதர்கள் தான். நம்ம ரொம்ப இலகுன மனுஷங்க, நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் போதும் உடனே அவங்களை தெய்வம் ஆக்கிடுறோம். இந்துக்களில் இருக்கிற மாதிரி தெய்வங்கள் கணக்கு வேறு எங்கேயுமே அதிகமாக கிடையாது.
ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தப்பு. உலகத்தில் 1008 கடவுள்லாம் கிடையாது, ஒரு கடவுள் தான், அவரை பல பேரில் கும்பிட்றாங்க, அதுதான் உண்மை. அதெல்லாம் நமக்கு இப்போ தான் புரிய வந்திருக்கிறது. இந்த துவாபரிகத்தை தான் காப்பர் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே எத்தனை பிறவி? 21 பிறவி. அப்போ ஆயுசு என்ன இருக்கும்? 1250 டிவைட் பை 21, ஆவரேஜாக 60 வயசு தான் இருக்கும் ஆவரேஜ் லைஃபே. ஸோ இங்கேருந்து என்ன ஆகிடும்னா, பிறந்த உடனே ஒரு குழந்தை இறக்கலாம், 60 வயசுலேருந்து சாகலாம், இல்லை 100 120 வயசு வரை வாழலாம். அப்போ கேட்கலாம், 60 வயசு தான் ஆவரேஜ்னால் எப்படி நீங்கள் 100 வயசு இருக்கவங்க வாழ்கிறாங்கன்னா, அந்த 21 பிறவியில் ஏதாவது ஒரு பிறகு 2 வயசு 3 வயசில் சேர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோட்டாவில் 30 வயசு இருக்க லைஃப்பில் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்த்து இனி ஒரு பிறவியில் வாழ்ந்துட்டு போயிடலாம் அந்த ஆத்மா. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாந்திதாமத்துலேருந்து வந்த ஆத்மா ஒரு அம்மா உடம்புல ஏறுது, குழந்தையா பிறகுது, நடிக்குது, திருப்பி சாவுது, திருப்பி வீட்டுக்கு போக முடியாது, இனி ஒரு பிறவி எடுக்குது. அப்படியே எடுத்துகிட்டு தான் இந்த பிறவிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ட்ராமா இப்படி தான் டிசைனாக இருக்குது. சத்தியுகத்திலே ஒரு ஆத்மா வந்ததுன்னா, சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரகம், கலியுகம் நடித்து முடித்து ஜட்ஜ்மெண்ட் டேயில் பகவான் வரும்போது வீட்டுக்கு போகலாம். ஏதாவது ஒரு ஆத்மா திரேதாயுகத்தில் தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், திரேதா, துவாபர, கலியுகம் நடித்து தான் போகணும். அப்புறம் ஆத்மாக்கள் சில பேர் துவாபரகத்துலேருந்து வராங்க பார்த்தீங்கன்னா, துவாபரகம் கலியுகம் நடிச்சாகணும். ஸோ அப்போ துவாபரத்துக்கு ஃபஸ்ட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு 21 பேர் நடிச்சாகணும், கலியுகத்தில் 42 நடிச்சாலும் 63 நடிச்சுட்டு தான் 63 முடிச்சு தான் போகணும். இப்போ கலியுகத்தில் தான் ஒரு ஆத்மா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆத்மாவும் எத்தனை ஒரு 20 பிறவி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 20 பிறவி நடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போக முடியும். அது எல்லாருக்குமே அப்பா வந்து கூட்டிகிட்டு போனால் தான் போக முடியும். இப்படி நம்ம அப்பாட்ட கேட்க முடியாது, சத்தியுகம் திரேதாயுகம் நான் நடிக்கிறேங்க, துவாபர கலியுகத்துக்கு டூப்பு போட்டுக்கோங்க, இது நடக்கிற காரியம் கிடையாது. ஓகேங்களா? இந்த ட்ராமா நல்லதுங்க. இந்த ட்ராமா எப்படி டிசைன் ஆகிருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுதுன்னா போதும். ஓகேங்களா? எனக்கு கொடுக்கப்பட்ட நடிப்பை நான் வெளுத்து வாங்குறேன், அது மாதிரி எல்லோரும் நடிக்கிறாங்க, எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷமான விஷயந்தான். ஓகேங்களா? இதான் துவாபர யுகத்தினுடைய விஷயம். இதே துவாபர யுகத்தில் தான் ஆதிசங்கரர் இந்த சன்னியாசி மார்க்கத்தை ஆரம்பித்து வச்சார். சத்தியுகத்தில் சன்னியாசிகளே கிடையாது, அதாவது திருமணமே பண்ணிக்காமல் இருக்கிறவங்கன்னு கிடையாது. சத்தியுகம் திரேதாயுகம் இல்லற மார்க்கம் தான். சன்னியாசிகள் தர்மம் ஆரம்பித்தது ஆதிசங்கரர் துவாபரகத்தில் தான் ஆரம்பித்தார். அவங்க தான் பிற்காலத்தில் ராஜாக்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, அட்வைஸராக இருந்தாங்க. ஆன்மீக அட்வைசர்ஸ்லாம் அவங்க தான் நிறைய புக்குகளெல்லாம் எழுதுனாங்க. இப்போ சொல்லக்கூடிய நிறைய மகாபாரத ராமாயண கதைகளெல்லாம் துவாபரகத்தில் தான் எழுதப்பட்டது. இதெல்லாம் கதைகள் தான். ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி அவங்களுக்கு ஏதோ கதை ஞாபகம் இருக்கும். ராமர் மாதிரி இருந்தாலும் தெரியும், ராமர் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இந்த மாதிரி மனைவியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, ராவணன் ஒருத்தர் இருந்தால், இந்த மாதிரி கதைகளெல்லாம் உருவாக்குனது வந்து இந்த மாதிரி சாது சன்னியாசிகள் தான் பிற்காலத்தில். இது வந்து கதைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகேங்களா? இது அடுத்ததில் கலியுகம்ன்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு சீரியஸாக போயிட்டுருக்கேங்க, ராஜயோகம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிளேலிஸ்ட் வழியாக பார்த்துட்டு வாங்க. யாராவது இந்த வீடியோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு டக்குன்னு புரியாது, திடீர்னு துவாபரகம்னு சொல்கிறாரு, சரிங்களா? ரொம்ப பிடிச்சதுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.